எல்லாத்தையும் புரியும். இன்னொரு விஷயம் சார், பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாணவர்கள் நிறைய அரசு பள்ளிகளில் சேர்ந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 15,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஸோ அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எப்போ ஒரு ஸ்பீடப் பண்ணுவீங்களா, அதை பற்றின நிலவரம்? நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் மிகவும் தகுதி வாய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த சமூக பிரஜையோடு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அதே தான் ப்ரைவேட் பிளேவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும். என்னன்னா சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது, சில விஷயங்கள் சட்டமன்றத்தில் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் எல்லாமே நிறைந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலனைப்பட்டு சில விஷயங்கள் சட்டத்தால் பண்ண முடியும், சில விஷயங்கள் மனித நேயத்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இது எல்லோரையும் கலந்து பேசி, நிச்சயம் அவர்களினுடைய பலம் இல்லைன்னா நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அவர்களையும் நம்ம அரவணைக்கணும். வெறும் மாணவர்களினுடைய சுமையை மட்டும் குறைக்கணும்னு அல்ல, ஆசிரியர்களுக்கும் இந்த சுமையும் அதிகப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி, டீச்சர்ஸ்க்கு பயிற்சியை கூட வெக்கேஷன் டைமில் வேண்டாம்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு இளைஞராகி உங்களிடம் இந்த துறையை கொடுத்துருக்கிறாரு. எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை. அது நினைக்கும் போது அது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எல்லா தலைமுறையுமே வருங்காலத்திற்கான தலைமுறை தான். இந்த எல்லா துறையுமே வருங்காலத்திற்கான ஒரு துறை தான். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலுமே என்னுடைய துறையினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, பயனாளர் இருக்கிறாரு. அவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு, இன்னும் கண்ணும் கருத்தோடு செயல்படுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களினுடைய அந்த பள்ளி வளாகம் என்பது ஒரு ஐயோ ஸ்கூல் போகணுமே அப்படின்னு இல்லாமல், வாங்க ஸ்கூலுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், என் சாரை பார்க்க போகிறேன், டீச்சராக பார்க்க போகிறேன், மகிழ்ச்சியாக வரக்கூடிய சரணாலயம் போல் மாற்றி அவர்களினுடைய பாதுகாப்பு சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்குமே எந்த வகையில் நம்ம இடம் தராமல் நம்ம ரொம்ப அந்த ஜீரோ டாலரன்ஸ் ஆன் சேஃப்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அதெல்லாம் பல்வேறு விஷயங்களை மெஷர் பண்ணி நாங்கள் எடுத்து இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் சிறப்பாக செய்வோம். நன்றி.